பண்ணலாம். இன்றைய செய்திகள் பாட்காஸ்ட் பண்ணலாமா? கீழே கமெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணலாம். பாட்காஸ்ட் பண்ண போறோம். உங்க அபிப்பிராயம் என்ன? கீழே கெட்ட வாதில திட்டுவானுங்க வேற. முதல்ல சேனல்ல வீடியோ போடுறது வந்துட்டாளுங்க பாட்காஸ்டுக்கு அடிக்கிட்டு. நம்ம பழைய பாட்காஸ்ட் யாருமே கவனிக்கல, அதுக்குதான் நம்ம அப்புறமா போடல. ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது பாட்காஸ்ட். இல்ல, அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அப்படிங்க, நானே பார்க்கலங்க. சேனலோட ஓனரா. ஆமா, ஓகே. இப்போ நம்ம வந்து ஜென்சி பாவங்கள் இருந்தது. அம்மா அப்பா பாவங்கள். அம்மா அப்பா. நான் நினைச்சேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹாய். ஹலோ ஹாய். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? என்ன கமெண்ட்ஸ் போட்டீங்க? கமெண்ட் எல்லாம் கேட்கறது இருங்க பார்க்கலாம். கமெண்ட் ஞாபகமே இல்லை. நானும் பார்க்கல, கமெண்ட்ஸ் பார்க்கல. இருங்க கமெண்ட் பார்த்து. திட்டாங்கன்னா மனசு கஷ்டமாயிடுன்னு பார்க்கறதுல கமெண்ட் இல்லை, நல்லா தான் கமெண்ட் போட்டிருப்பாங்க. எனக்கு தான் தமிழ் படிக்க தெரியல. நான் என்ன பண்ணுறேன், இங்கே எடுத்துட்டு காப்பி பண்ணி ஜி டிரான்ஸ்லேட் இங்கே போய் டிரான்ஸ்லேட் பண்ணால் நல்லா வரல. மிஸ்டீரியஸ் வேர்ல்ட் சேனல் வீடியோ மேடம். என்னது அது? எந்த சேனல் இது? மிஸ்டீரியஸ் வேர்ல்ட் மேக்னெட் ஃபேமிலி 2.2. ஏங்க நாம எதுக்கு வேற ஒரு ஃபேமிலி? தெரியல, அது என்ன சேனல் தெரியல எனக்கு. தெரியல, அது ஒரு ரியாக்ஷன் சேனல் தானே? அப்படியா? தெரியல எனக்கு. ரியாக்ஷன் அதையும் பார்த்துக்கலாம். மேக்னெட் ஃபேமிலி 2.2. அவங்களும் நம்மள மாதிரி ஸ்ட்ரைக் வாங்கி 2.2. இல்ல 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 இது இல்ல இதுப்பா. ஓகே 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 இது சம். இது நம்ம இது பண்ணலாம். ஓகே, இது பண்ணலாம். லொல்லு சபா பண்ண மாட்டோம். ஏன்னா 2.1 நம்மள மாதிரி ஸ்ட்ரைக் வாங்கி 2.2 உங்களுக்கு பாவம். ஹாய் மேடம், தமிழ் ப்ரோ. ஹாய் சிஸ்டர்ஸ். ரெகுலரா ரியாக்ஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்க. ஐயோ, ஓகே. சேஞ்ச் யுவர் சேனல் டைம் பாஸ் வீடியோ. என்ன போடும் கொரியன் சகோதரிகள். டைம் பாஸ் தான். கரெக்டாக கணிச்சிருக்காரு. நல்ல ப்ரெடிக்ட் பண்ணுறாப்புல. டைம் பாஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், வேற என்ன. நாங்கள் தான் சொல்லிட்டோமே முன்னாடியே, வீக்கெண்டில் டைம் பாஸுக்காக பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இதுலேருந்து எங்களுக்கு பணம்லாம் வரும் அப்படிலாம் நீங்கள் ஒரு தப்பு கணக்கெல்லாம் போடாதீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு நிறைய கிளைம் வந்திருக்கு. ஒரு வீடியோக்கும் கிளைம் போட்டு காசெல்லாம் வராது. டைம் பாஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அது போட்டாச்சு. இனி அடுத்த இது என்னது? அந்த லெஃப்ட் ரைட்டு கமெண்ட் பண்ணது நான் தான். ரொம்ப நன்றி. என்ன உங்க பேரு? கொல்லராமு KVC 405. இவங்க தான் அடிக்கடி லொல்லு சபா போடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்னது? வீட்டு சமையல். அதை இப்போ பண்ண போகிறோம். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இது நீங்க எந்த ஊர்ல இருந்து வீடியோ போடுறீங்க? இப்போ கொரியா தமிழ் ராணின்னு வச்சிருக்கோம். சவுத் கொரியால இருக்கோம் நாங்க. சரி, ஓகே. வாவ், இப்பெல்லாம் என்னென்னமோ பேர் வைக்கிறாங்கல்ல, அதனால அப்படி நினைச்சிருப்பாங்க. விடுங்க, தெரியாம கேட்டேன். சவுத் கொரியா நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றோம்ல, அதுக்குதான் எந்த ஊர்ல வச்சு. இது என்னது? அதுக்கு ரிப்ளை கொரியா. ஓ, யாரோ அதுக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க. கொரியா ஸ்பெல்லிங் நல்லா போட்டிருக்காங்க. கொரியா. இது என்னது? பழைய பரிதாபங்கள் வீடியோ போடுங்க. அதுக்கு தான் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்களே. பழைய வீடியோலாம் போட்டா ஸ்ட்ரைக் வருது. சூப்பர் மைக் வாங்கி எப்பவே வாங்கியாச்சு. இப்பதான் பாக்குறீங்களோ? மைக் இப்பதான் பாக்குறாங்க அவங்க. அது கலர் சேஞ்ச் பண்ணா வீடியோ ஸ்டாப் பண்ணி பார்த்தா அதான் சிஸ்டர். அது பாருங்க, மைக் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகும். டின் 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 டின். இதெல்லாம் அன்னைக்கே பண்ணியாச்சு. எந்த கலர் வைக்கவா? இந்த கலர் ஓகே. அவங்க மட்டும் தொட முடியும். நான் அதுக்கு லாக்கி பட்டு வர மாட்டேன் அந்த மைக்குக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்க வீடியோஸ் பார்த்து. மிஸ்டீரியஸ் வேர்ல்ட் தமிழ் சேனல் வீடியோ பண்ணுங்க. மிஸ்டீரியஸ் வேர்ல்ட். ஓகே ஓகே, ஆயிடுச்சு. எல்லாம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கமெண்ட்ஸ். ஓகே, அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் போயிடலாம். இதே 4.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து அம்மா அப்பா பாவங்கள் பரிதாபங்கள் வந்து ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். டெஸ்ட்லாம் கொடுத்து ஆட்ரு மாதிரியே தெரியல. எனக்கு சந்தேகமா இருக்கு மேலேயே. நம்பிக்கிட்டு அவனை
சார் செக்அப் எல்லாம் பார்த்தோம். அவருடைய லிவர் வந்து ரொம்ப மோசமா இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், ரொம்ப மோசமா, ரொம்ப பேட் கண்டிஷன்ல இருக்கு. அவருக்கு கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கா? குடிக்க எதுவும் செய்வாரா? குடியெல்லாம் மாட்டார் சார். சார் குடிப்பழக்கம் கிடையாது, சிகரெட் அடிக்க மாட்டாரு, பாக்கு கூட போட மாட்டாரு சார். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. லிவர் ஃபுல்லா குடிச்சு டேமேஜ் ஆன மாதிரி ஆயிருக்கு. நான் வேணும்னா டீ குடிப்பேன் வெளியே, சாப்பாடு வெளியே சாப்பிடுவேன். டீ குடிப்பாரு சார். எவ்வளவு குடிப்பாரு? டீ அது ஒரு 10-20 குடிப்பீங்களாப்பா? மேலே குடிப்பேன். நீங்களே குடிப்பாரு சார். பாத்தீங்களா, அதுதான் தப்பா போயிடுச்சு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி. அதுலதான் லிவர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. சில வழிமுறை எல்லாம் சொல்றேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சரியாயிரும். ஒரு 7 மணிக்குள்ள சாப்பிட சொல்லுங்க. சரிங்க சார். டீயவே நினைச்சே பார்க்க கூடாது, சரிங்களா? அது இருந்தா ஆரோக்கியமா மனுஷன் வாழ்வான். ஓகே சார். ஓகே சார். சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். இனிமே ஏபிசிடில கூட இவருக்கு டீ சொல்லி கொடுக்க மாட்டோம் சார். சார் டீ போர்டு வண்டியில கூட ஏற மாட்டோம் சார். இனிமே ஒன் போர்டு ஒன்லி. ஏப்பா அம்மா அத்தனை வாட்டி படிச்சு சொல்லுச்சு டீய குடிச்சிட்டு திரிறீங்கன்னு. அது பேச்ச சுத்தமா நான் சொன்னேன். டீ குடிச்சு எந்த பழக்கம் இல்ல. நான் வெளியே சாப்பிட்டது சேராம இருந்திருக்கேன். அது எனக்கு போனையா. ஹலோ, எப்ப வரீங்க? டீ போட வாப்பா கேளு. டீ இனிமே போட்ட வீட்ல அவ்வளவுதான் பாத்துக்க. கட்டுப்ப கலப்பாத. டீய குடிச்சு தான் இந்த நிலைமையில இருக்கு. அவரவே டீய குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீ இரு, நான் பாத்துட்டேன். வர்றோம், வை. டீய நினைச்சு பார்க்க கூடாது. சரி வாங்க போவோம். இது போன உடனே கேட்பாங்க. அதுல கரெக்டா உங்களுக்கு இளம திரும்புது. அப்படி என்ன உங்களுக்கு டீயா குடிக்கிறீங்க? ராசா எதுல டீ போடுறேன்னு போய் டீ குடிக்கிறீங்க? அந்த டீ கடையில குடிச்சாதான் டீயா? வீட்டுல போட்டா கல் இது மாதிரி திட்ட வேண்டியது. இனிமே டீ கை வைங்க. உங்களுக்கு யாரு பேச்சையும் கேக்குறது இல்ல. இவருக்கு தான் அறிவு இருக்குன்னு பேசுறது. டாக்டரே ரஃபா பேசுறாருமா அவரு. டாக்டரே பேசுறாரு. மேல என்ன டீஷர்ட் நல்லா இருக்கான்னு போய் ஆர்டர் பண்ணு. இது கிடைச்சா இனிமே ஷர்ட்ல கூட டீ இருக்க கூடாது. பிச்சை கூட இருந்துச்சு. ஏன்பா சொல்றத கேட்க மாட்டியாப்பா? நீ எல்லாரும் சுத்தி வச்சு என்ன வந்து இப்படி கார்னர் பண்றீங்க எல்லாம். ஆமா, பெரிய ஒரு சிவாஜி இவர கார்னர் பண்றதுக்கு நாங்க ஆதிகேசவப்பா. சொல்றத கேளுங்க. வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்து. கேட்க மாட்டேன்னு சொன்னா டாக்டர் வந்து உயிருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்படி கேட்காம இருப்பேன். எனக்கு ஆசை இருக்காதா? பேர மத்தியம் விளையாண்டுகிட்டு இப்படி ஜாலியா இருக்கணும்னு ஆசை இருக்காதா? சின்ன பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும். அப்பா பெரிய பையன் உடனே கல்யாணம் குழந்தை இருக்கலாம். அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு நான் என்ன அவ்வளவு கல்லிஞ்சுக்காரனா? நான் என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியல. எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணுவோம். ஆனா பேசுனா அப்படி திரும்ப வந்தா முன்னாடியே பேசிருக்கலாம். சரி விடுங்க. அப்பா எங்களை பரவாயில்ல, நான் திருந்தாம போயிருவேன்னு நினைச்சீங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும். அப்பா எங்கப்பா எக்ஸசைஸ் பண்ண போறீங்களா? எக்ஸசைஸ் பண்ண போல, கடைக்கு போயிட்டு வரேன். எதுக்கு? டீ குடிச்சேன். அங்கே குடிச்சாலும் அம்மா இவர் ரூம்குள்ள வச்சு அடமா ரூம்குள்ள வச்சு அடைச்சு போடுங்க. வெளியே வராதீங்க. டீ அடிக்ஷன் சென்டர் மாதிரி டீ அடிக்ஷன் சென்டர் ஏதாவது இருக்கா பார்த்து சேர்த்து விடுமா. அம்மா என்ன பூரா அழுக்கு ட்ரெஸ்? ஆமாம்மா, ஹாஸ்டல்ல இருந்து துவைக்கலாம். நீ எதுக்கு துவைக்கிற? உடனாமா மிஷின்ல எடுத்து போட்டுறேன். டேய் நல்ல காலெல்லாம் கசமா இருக்கும்டா. நல்லா கல்லுல போட்டு சோப்பா போட்டு தேய்ச்சு பிரஷா போட்டு வேணாமா, மிஷின்ல போட்டாலே வந்துரும். தேய்ச்சாலும் சரி போட்டுருவேன். என்ன இப்ப யார் துவைக்க போறா? நான் தான் துவைக்க போறேன். அழுக்கு ட்ரெஸ் கூட நீ ஒண்ணும் துவைக்க வேணாம். உங்க அம்மா துவைச்சிட்டு அப்படியே படுத்துருவா. நான் நாளைக்கு நான் போறதுக்கு எங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கேன். நீங்களா 2 பேரும் அமைதியா இருங்க. நான் மிஷின்ல போட்டுக்கிறேன். மிஷின் வேறண்டா, நல்லா வாஷிங் மிஷின் அதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் போட்டுக்கிறேன். வாஷிங் மிஷின் சும்மா இப்படி சுத்துறா எப்படி அழுக்கு போவோம்? அப்படி தேய்ச்சா போவோம். சமைச்சு போடு பிள்ளைக்கு. போ போ. இதையும் கழட்டி கொடுடா. எப்பா இதையும் கழட்டி கொடுடா. வெளியே ஒரு வெயிலா இருக்கு. கல்லைங்க பார்த்து விட்டு போறா. வெளியே வெயிலா இருக்குடா. வெயிலா இருக்கா? இன்னும் இவ்வளவு சவுண்ட் வருது. ஐயோ ஏண்டா என்னடா துணியை வாங்கி வச்சிருக்க? துணியை பூரா அப்படி தொட்ட கிழிஞ்சிருது. எப்பா எவனாவது லினன் ஷர்ட்டுக்கு போய் பிரஷ் போட்டு தேப்பானா? எவன் சட்டை என்னடா? எவன் சட்டையா? லினன் ஷர்ட் பாத்து லினன் வேற ஒரு சட்டை நீ வாங்கி போடுற. நான் துணி வாங்கி தரல உனக்கு. பாத்து போடுறேன் துணியெல்லாம். ஐயோ டி-ஷர்ட் கிழிஞ்சிருக்கு. அது லைட்டா ஓட்டதான் வந்துச்சு. அப்படி கிழிஞ்சிருச்சு அப்படியே. அந்த டி-ஷர்ட் எப்படி துவைக்கணும்னு இந்த இடத்துல ஸ்டிக்கர் போட்டுருக்கும். அத பார்த்தா பார்த்து ஏன்டா இதெல்லாம் பார்த்து துவைக்க முடியுமாடா? ஒவ்வொரு துணியை எடுத்து இப்படி துவைக்கணும் பார்த்து துவைக்க முடியுமாங்க? இந்த வெள்ளை சட்டையெல்லாம் பார்த்து வெள்ளை சட்டை என்கிட்ட கிடையவே கிடையாது. இது என்ன ரெட் டி-ஷர்ட்? ரெட் டி-ஷர்ட். டி-ஷர்ட்டா?
இது என் சோப்பு சட்டை, ஆ. இது என் வெள்ளை டி-ஷர்ட். அப்படியா? அதான் எல்லாம் சகப்பு தண்ணியா போச்சா? தெரியும் எனக்கு. வாமா ஏமா, நீ இவரை எதிர்த்து பேசக்கூடாது, அப்பாட்ட பேச பாருமா, என்ன பாருமா, மொத்தத்தையும் நாசப்படுத்திட்டாருமா அவரு. நாசெல்லாம் ஒண்ணும் படுத்த கிடையாது. டி-ஷர்ட்னா ஒரு காசு 200 வாங்கிக்காது. 200 ரூபாயா? 2500 அந்த டி-ஷர்ட். ஏமாத்திட்டாங்க உனைய. அவ்வளவு முடிச்சிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. துணியெல்லாம் நல்லா இல்ல. நான் காசு சேர்த்து குடுக்குற காசுலாம் வச்சு வெஸ்ட் சைடுல வாங்கினேன். அந்த வெஸ்ட் சைடா நார்த் சைடா துணி நல்லாவே ஏமாத்திட்டாங்க. படிக்கல இவன், படிக்கிறதுக்கு ஒழுங்கா படிக்கல. ஒரு ஒழுங்கா துவைக்காம அந்த தப்ப நம்ம சேர்க்க சரியில்லை. ஃப்ரெண்ட்ஸ் பூரா அயோக்கியமா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பூரா அயோக்கியமா இருக்காங்க. அவங்க கூட தான் சுத்திட்டு இருக்காங்க. அவர் செஞ்ச தப்புன்னு அக்செப்ட் பண்ணலைனா கூட பரவாயில்ல, என் மேல தப்புன்ற மாதிரி சொல்றாரு. அது எனக்கு எரிச்சல் வருது. அவர் நீ வாமா, இவன் படிக்கிற வயசுல நான் 10th நம்பர் எடுத்தான். அதுக்கு ட்ரெஸ் துவைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அதை எதை கிழிச்சிங்க? அது கிழிஞ்சிருச்சு. அவரை துவைக்க வேணான்னு சொன்னேன். நல்ல வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு வச்சுக்காத வேலையை பாத்துக்கிட்டு இருங்க. அப்பா கை நீட்டி பேசுறீங்க. அவ்வளவுதான். புள்ள வந்திருக்கான் பாரு. பஸ் எல்லாம் ஒரு கூட்டமா இருக்கு. ஆமாப்பா, அது போக எலெக்ஷன்றனால 2 இடத்துல வண்டி நிறுத்தி செக் பண்றாங்கப்பா. செக் பண்ண நிறைய இடத்துல செக் பண்றாங்க. குடுக்கவே குடுத்துறாங்க. வாங்கிட்டாங்க. கொடுக்க மாட்டேன். எப்படி வாங்க போற? சரி, நான் போய் துணியை காய போட்டு வந்துடுறேன். சரிமா, போமா. துணியை காய போட்டு விட்டோம். நீ வேச்சு வா சொல்றேன். எதுக்குப்பா? என் கூட வா சொல்றேன். காட்டுறேன், ஒரு விஷயம் காட்டுறேன். என்னப்பா இது என்ன தெரியுது உனக்கு? ஃப்ரிட்ஜ் நான் பார்த்தது இல்லையா? இத போய் கூட்டு வந்து காட்டுறீங்க. நீ பாத்துருப்பீங்க பாரு. திறந்துறேன் பாரு. இம்புட்டூண்டு ஒரு கிண்ணம் ஒன்று இருந்துச்சு உள்ள. ஆமா பாத்தியா? ஆமாப்பா, அந்த இருக்கு. அதோட பெரிய தட்டை போட்டு மூடி வச்சிருப்பா. ஆமாப்பா. உள்ள என்னன்னு திறந்து பாரு. எப்ப வச்சது இது? எந்த வருஷம் வச்சதுன்னு தெரியல. ரொம்ப வருஷமா உள்ள இருக்க மாதிரி இருக்கு. தோசையோட உள்ள. இது பொம்பளை வேலை இல்ல, இது ஆம்பளை வேலை. ஆமா, இந்த அறிவாளித்தனம் எல்லாம் அப்படிதான் இவங்கதான் பண்ணுவாங்க. அவனோட எல்லாம் நாம வைக்க மாட்டோம். என்ன இது? சர்ஃப் கம்ஃபர்ட். ஐயோ, இது என்ன மலரா? என்னன்னு ஸ்டிக்கர்ல உள்ள கொண்டு போய் என்ன மலரா இது? பொறி 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 அது உள்ள வைப்பாங்க. நான் பார்த்தது இல்ல. அது நினைக்கிற எடிட்டர் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வச்சிருக்காரு. இங்க பாருங்க, பர்ஃபியூம். இது என்ன வாசனை பர்ஃபியூம். இது என்ன ரிமோட்டா இருக்கலாம். 2 கிளாஸ் வாசனை பர்ஃபியூம் பாருங்க. இது இருக்கு. இந்த பால் மீந்துறதுல அதுல கொஞ்சம் அப்புறம் நெய் பண்றது. நான் பாக்குற அப்பப்ப எடுத்துட்டா இம்புட்டு சட்னியை காப்பாத்துறாங்க. அதுல காப்பாத்த குடும்பத்தை போயிட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னாச்சு? சரி, நான் போய் டீ கடையை போய் டீ குடிச்சிடறேன். டீ குடிச்சிடுறீங்களா? என்னம்மா கோவி அப்பன் பண்றது எதுவுமே சரியில்லை பாத்துக்க. சொல்லாம கொள்ளாம அவர் வாட்டு கிளம்பி திருதுப்புன்னு வெளியே போயிடுறாரு. நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்ரூமுக்குள்ள. அவர் வீட்டை திறந்து விட்டு அவர் வாட்டு வெளியே போயிட்டாரா? ஏன்னா உள்ள வந்து இருக்கிறத பூரா அள்ளிட்டு போயிட்டானா என்ன பண்றது? ஏதோ ஒரு ஞாபகம் இல்லாம போயிருப்பாருமா அவரு. ஞாபகம் இல்லைன்னா இப்படியா? இது சொன்னா என்னையே சண்டைக்கு வர்றாரா? அவருக்கு ரொம்ப கோவம் அதிகமாயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு பிபி ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு உன்னையே கூட கை வைப்பாரு. தோளுக்கு மேல வளர்ந்தவன் எனக்கு தெரியாதுப்பா. கம்ப்ளைண்டா இருக்கு. அடுத்த ரவுண்டு நீங்க வந்துட்டீங்களா? சொல்றத கேள்றா. சொல்லுங்க. உங்க அம்மா என்ன பண்றா? லெமன் சோறு பழைய சோறு ஏதாவது இருந்துச்சுன்னா சமைக்கவே மாட்டேங்கிறேன். கிண்டி வச்சுட்டு கோயிலுக்கு போயிடுறேன், சாமி கும்பிட போறேன் போயிடுறா. வெறும் ரைஸா சாப்பிட்டா சுகர் ஏறி போயிருமே. அப்புறம் சுகர் ஏங்க ஏறி போச்சு? நீ வாக்கிங் சரியா போறேன்னு என்ன திட்டுறேன். அம்மா பண்றதே ஒண்ணும் சரி கிடையாது. நான் சொன்னதே சொல்லாத. சரி, நீ கேட்கற மாதிரி நீ சொல்லு. நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறேன். என்னமா? உங்க அப்பா என் கையில இட்டு சுத்துறான்னு தெரியுமா? ஏன்? நல்ல காலுக்குள்ள நல்லா அடி விட்டு போச்சு. விழுந்துட்டாரு. அது உனக்கு தெரியுமா? விழுந்துட்டாரா? எவனும் வந்து வண்டியில விட்டுட்டானா? எவனும் வந்து விடல. உங்க அப்பாக்கு தான் வயசாகி ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆகி போச்சு. சொல்லவே இல்லமா அவரு. நிறைய விஷயம் மறைக்கிறாரு. என்னென்னமோ பண்ணி வச்சிருக்க. எனக்கு தெரியல என்னென்ன மறைக்கிறாரு. கோபி அதெல்லாம் இருக்கட்டும். காலை தூக்குங்க. அடிப்பட்டதை சொல்லவே இல்லை என்கிட்ட. அடி என்னடா லைட்டா அது போட்டுச்சு. அதை விடுறா. உங்க அம்மா இருக்கால, கோயிலுக்கு போ. நிறுத்துங்கப்பா. சும்மா கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் இதுக்கு தான் வந்தேனா? கம்ப்ளைண்ட் நிறுத்துங்கப்பா. நையனீங்கிறீங்களே 2 பேரும் வயசானதுக்கு அப்புறம். போப்பா. என்னங்க பொறுமையா இவ்வளவு கோவம் வருது? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி கோவப்படுறாங்க. இவன் எப்படி இன்னொரு இடத்துல வேலை என்ன சம்பவம்? இப்ப நான் தப்பாயிட்டேனா? 2 பேரும் மாத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்றப்ப தெரியலையா? போங்கப்பா. கம்ப்ளைண்ட் என்ன பண்ணாங்க? போமாங்கிட்டு
போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இவ்வளவு கம்ப்ளைண்ட் வராது போலயே. சுதந்திரம் ஒரு டப்பா, இந்த நாலு செவத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை வேண்டா தப்பா, எப்பா? வாழ்க்கை வேண்டா தப்பா. என்ன குடிச்சிட்டு வந்திருக்கீங்களாக்க? என்ன கோபி அப்பாங்கிற? கோபிக்கு தான் அப்பாவா? உனக்கு புருஷன் கிடையாதா? நானும் பாக்குறேன். என்ன எல்லா பொம்பளையும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தோன்னு அவன் அப்பா இவங்க அப்பா. நீ எல்லாம் யாரையும் சொல்ற மாதிரி சொல்ற? உனக்கு புருஷன் மறந்துடா. நீ பேர சொல்லி கூப்பிட கூடாதுன்னு கூப்பிட்டேன். என்னையா உனக்கு பிரச்சனை? என்ன வேணும் உனக்கு? இப்ப நீ டெய்லி பேசாத. நீ இங்க வரு, கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. போதைய போட்டு நான் வரேன். நீ போதைய இறக்குறதே நீ வேலையா வச்சிருக்க. உனக்கு யாரு காசு குடுக்கறா? முத எங்க இருந்து பென்ஷன் காசு நானே ஒதுக்கி வச்சு குடிக்கிறேன். நானு என் காசு நான் குடிக்கிறேன். ஓவரா பேசுனா ஒரு முட்டு முட்டு தூக்கி வேற விளையாடுறான். சும்மா முட்டை வச்சுக்கிறது தேவையில்லாம நீ குறுக்க வந்து இருக்க. நீ பாத்துக்க என்ன பண்ணுவப்ப? போயா யாரு குடுக்கறா? போயா. சரி ரூம் எங்க இருக்கு? எங்க போறது? நானு நீ வெக்கம் கோரி பேசாத உண்மைகள் நான் மேடை ஏறி பாட வந்தேன். ஆடு ஆடு வீடு என்ன வீடா இல்ல கேக்குறேன். டைரக்டா என்கிட்ட பேசினா என்கிட்ட பேச என்ன பிரச்சனைன்னு சொல்லு. வர்ற அந்த மனுஷன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சொன்னா கேட்க மாட்டாருமா. உன் வயசு என்னடா? எனக்கு இப்போ 27 ஆயிருச்சுமா. 27 ஆயிருச்சு. நீ கேட்காம யாரா கேப்பா? பயமா? நான் உன்னை அடிச்சு போடுவாரா அவரு? ஒரு தாய் இருக்கும்போது ஒரு தாய்க்காக ஒரு பையன் இல்லையா? அவன் என்னடா பையன்? ஏப்பா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? இன்னமும் வந்து குடிச்சிட்டு வந்துக்கிறீங்க. நான் குடிச்சிட்டு வந்து நீங்க என்னை கண்டிக்கிற வயசாயிருச்சு. இன்னமும் நீங்க குடிச்சிட்டு வரீங்களே, வெக்கமா இல்ல? இனிமே அம்மா மேல கை வைக்கிறேன் கால் வைக்கிறேன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அம்மாவுக்கு புள்ளன்னு நான் இருக்கேன். அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். கையா இருக்கடா, கையா இருக்கடா. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா தெரியுமா? நீ தானே பேச சொன்ன. அவர் சும்மா ஒண்ணு குடிக்கல, அவர் மனசுல அவ்வளவு வலி இருக்குடா. சின்ன வயசுல அவர் வெளிநாடு போகணும்னு காசு கட்டி ஏமாந்து போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெற்றி கொடி கட்டு. அது மட்டும் கிடையாது, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேர்த்து அவர் சொத்த போற எலி வாங்கி விட்டாங்க. படையப்பா முத்து பல கதைகள் வருது. அந்த மனுஷன் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டாடா. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல உங்க அப்பா கேரக்டர் அதுவா இல்ல திரகடிக்க ஆசையில முத்து கேரக்டர்? இது என்ன எது? இங்க பாரு, அந்த மனுஷனோட உழைப்புக்கு நீ கொஞ்சமாச்சு ஈடாவியாடா? அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஜெஃபார்டி, விராட் கோலி, ரோஹித் சர்மா, சான் மைக்கேல், ரே மிஸ்டீரியோ, ட்ரிபிள் எச், அதான் நீ தானமா அது பேச சொன்ன. அதுக்குன்னு பேசுற விதம்னு ஒண்ணு, விதத்தை புடிச்சிட்டாங்க. ஓகே, இப்ப நான் பேசுனது தப்பு, அவர் பண்ணது தப்பு இல்ல. விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் பாட்டுக்கு பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் பேசலாமா? நான் பேசலப்பா. பேசுற விதம் ஒண்ணு இருக்குல்ல. நல்லா பேசணும். யார நான் பேசணும்? தம்பியா? தம்பியா? தம்பியா என்ன பேசுறா? மூஞ்ச பத்தி இப்படி இருட்டு போதே கம்மியாவது எனக்கு. போது கம்மியாகுதா? உன போட்டு புழக்க போறேன். கோவிலுக்கு வாப்பா, இன்னும் 4 மிதி மிதிப்பா. சீரியல தான் கதையும் மாத்த மாட்டானுங்க. ஒரு கதை ஒரே கதைய 9 சீரியல் எடுத்து ஓடிட்டு வருதுங்கிற கேட்க மாட்டேங்கிறீங்க. கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க கேட்க மாட்டேங்க. ரொம்ப ஒழுங்கு பூரா அந்த டிவில பூரா இவர் ஒரு கட்சியை ஃபாலோ பண்றாரு. அந்த கட்சி சார்ந்த யூடியூப் காரங்க வீடியோவா போட்டு பார்க்க வேண்டியது. அதுதான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. மூதே நீ தேவையில்லாம நீ சீரியல் ஆகலாம். வேஸ்ட். நீ சீரியல் அரசியல் நியூஸ் எதுக்கு பாக்குறீங்க? அரசியல் தரது என்ன நடக்குது? கட்சியில சேர்ந்தன காசு கொடுத்துருச்சு உங்களுக்கு. வரும். நீ என்னடி கட்சியில நீங்க சொல்ற உண்டா நம்ம தெரு தலைவர் கூட தான் அம்புட்டு காசு இருந்து அவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கேன். நீ என்ன அந்த கட்சியில இருந்து என்ன தேவையில்லாம நீ கட்சி நீ வந்து டிவி இன்டர்நெட்டே கிடையாது. இன்டர்நெட் ஆஃப் பண்ணி விடுறேன். என்ன 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 சோத்துல வச்சிருவேன். என்ன ரொம்ப ஓவரா எந்திரிங்க. எந்திரிச்சாலும் உங்களுக்கு பிடிச்சதை போட்டு பாருங்க. உட்காந்து உட்காந்து அத்தாடி. என்னாச்சு? தலையில அடி விட்டுருச்சா? சுகர் மாத்திரை போடல. என்னது சுகர் மாத்திரை போடுங்க. போடுங்க.
தண்ணி. ஏன் உங்க கட்சிக்காரரை கூப்பிட வேண்டியதானே? எதுக்கு இதுக்கு மட்டும் பொண்டாட்டிக்கிட்ட வர்றீங்க? உங்க கட்சி வந்து மாத்திரை போட்டு விடுமா? நான் தானே மாத்திரை கொடுக்கணும். சீரியல்லாம் பாடல. உங்களுக்கு பிடிச்சதே போடுறேன். என்ன போட? சாயோட புது பாட்டா இந்தா போடுறேன். பாபாவுன் கருணாலயம் சாய்பாபா பாட்டு பவளமல்லி. வயசுக்கு பவளமல்லி கேக்குதா? சரி போட்டு தொலைறேன். இந்தாங்க. என்ன இப்ப சாப்பாடு என்ன எனக்கு எதுவும் வேணாங்க. உங்களுக்கு பிடிச்சத வாங்கிட்டு வாங்க. என்ன வேணும்? எனக்கு வேணாங்க. நான் என்ன லேசா சாப்பிட கொஞ்சோண்டு என்ன? நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நான் புரோட்டா வாங்க போறேன். சரி எனக்கு ஒரு 1.5 பரோட்டா கொடுப்பாங்களா? 1.5 எப்படி பிச்சு தருவானா சொல்றாங்க. 2 புரோட்டா வாங்குவா. 2 புரோட்டா வாங்குறேன். 2 பரோட்டா வாங்குங்க. உனக்கு? எனக்கு வந்து இது வாங்கிட்டு வந்துருங்க. கொத்து பரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க. கொத்து புரோட்டா வாங்குவா. சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கிட்டு சரி கொத்து பரோட்டா. சரி கட்டு கட்டுனே இருக்கு. வயசானால இப்படி மண்டை வலிக்கிரும் போல. நீ 1.5 பரோட்டா தான் தரணும். ஏங்க என்ன 2 பரோட்டா ஒரு கொத்து பரோட்டா தானே வாங்கிட்டு வர சொன்னீங்க? 2 புரோட்டா ஒரு கொத்து புரோட்டா கொத்து இடியாப்பம் கறி தோசை கறி தோசையா மட்டன் சுக்கா புடி ஒண்ணு பிரைன் ஃப்ரை. யாருக்கு போல வாங்கிட்டு வந்தீங்க? உங்களுக்குதான் சாப்பிட உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தது தானே. கொத்து போட்டா சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட மாட்டியாடா? ஆர்டர் அப்படி சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட முடியுமா? நைட் உட்கார்ந்து சாப்பிட காசோட அருமையே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. காசு அருமையே தெரியல. வேஸ்ட் பண்ணாங்க. நாங்கெல்லாம் சரத்துல ஓடிடுறாங்களே. அடே கறி எடுத்து வச்சுக்க. எனக்கு சாப்பிட முடியலமா? நான் சாப்பிட்டேன்னா போய் சேர வேண்டியது. சாப்பிட மாட்டீங்களா? வேஸ்ட் பண்றீங்க. சாப்பாட வேஸ்ட் பண்றீங்க. எம்புட்டா புடிச்சு வாங்கிட்டு காசு உங்களுக்கு அருமை தெரியல. காசோட அருமை தெரியல. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த காலத்துல எல்லாம் எப்படி நாங்க எங்க அப்பாலாம் புரோட்டா வாங்கி கொடுக்கறதே கஷ்டம். புரோட்டாலாம் எனக்கு ரொம்ப புரியாதா இருக்கு. வாங்கி வந்து கொடுக்கறவங்க திங்க மாட்டாங்க. காசை வேஸ்ட் கரியாக்குறாங்க. காசை பூரா வேஸ்ட் பண்றாங்க. பாருங்க நீங்க தான் போட்டு காசை வேஸ்ட் பண்றது. 2 பரோட்டா ஒரு கொத்து பரோட்டா உங்களுக்கு கூட ஒரு பரோட்டா வாங்கிட்டு வர வேண்டியதானே? அதை விட்டு இம்புட்ட வாங்கிட்டு வந்து காசை வேஸ்ட் பண்ணிவிட்டு எங்க சைடு பிளேம் பண்றீங்க. எந்திரா என்ன வாங்கி இருக்கிறேன்? இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லயே கிடையாது. டிரைவிட மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா. தேங்க்யூ டிரைவிட். தேங்க்யூ. என்ன ரெடி பண்ணாங்க? அதான் குறியக்காட்சி. நான் யாருக்கு பண்றதெல்லாம் பரிதாபங்கள் சேனலுக்கு என்னமா ஆக்ட் பண்றாங்க. ஐயோ பொறாமையா இருக்கு. கோபி ஓப்பா அல்டிமேட். அந்த ஒரு நல்ல முடி ஒரு சீன் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. எதுப்பா? அந்த கை நம்ம பழைய இதுல எல்லாம் கை இப்படி அடிக்க வந்தா நம்ம இப்படி பிடிச்சுக்கோங்க. ஆமா மியூசிக் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். நல்லா இருந்திருக்கும். ஆமாப்பா அவ்வளவுதான். பயங்கரமா செஞ்சிருப்போம். கை ஸ்டாப் பண்ணிட்டியா நீ? அவ்வளவுதான். அதுக்கு 4 போட்டு. ஆமா இது பாத்தீங்கன்னா யாராவது அங்க போய் கமெண்ட் போடுங்க. சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது வந்து கேட்கணும். எப்படி சீனாவும் தெரியுமா? எங்க அப்பா சொன்னாரு அண்ணாவே என்னடா பேசுற அப்படின்னு கையை பிடிச்சி நீ அப்பாவே பிடிச்சிட்டியா? நல்லா இருக்கும் அந்த சீன் வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இல்ல ஆக்சுவலி என்னத்த பண்ணணும் ஆகணுமா? அப்புறம் தூக்கிட்டேன் இந்த சைடு எல்லா இடத்துலயும் அடிச்சுக்கப்பான்னு சொல்லுவா. கோபி நல்லா அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு முது அப்படி பெரிய இது அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு. அப்படியே பேசுவாங்க கோவத்துல. வீட்டுல கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க வீட்டுல இருக்கும்போது அந்த ஆர்கியூமெண்ட்லாம் செமையா இருக்கு. கரெக்டா ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் அப்புறம் அந்த ஐ கான்டாக்ட் பண்றது சைடுல இருந்து பாக்குறது. இல்ல அம்மாவும் சுகர் மாதிரி எவ்வளவு கரெக்டா சொன்னாங்க பாருங்க. அது மட்டும் வேணுமா பொண்டாட்டி? இதுவே இல்ல தெம்பே இல்ல. ஆனா சண்டைக்கு மட்டும் ஒரு மல்லு கட்டுறது வெளியாளுகிட்ட இருந்து அது மூட்டை இழுக்கிற மாதிரி அந்த ஆளை இழுத்து உட்கார வைக்கிறாங்க. மூட்டை இழுக்கிற மாதிரி. அப்பா அப்பா யார் அந்த பையன்? தம்பி நல்லா இருக்கு. நல்ல கண்டென்ட். செம்மையா இருந்துச்சு. இந்த இதுலயே இல்ல கண்டென்ட்ல இல்ல வாந்தில நீ பாத்துறீங்க. ஆமா சுட்டே கிடையாது. செம்ம ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. நல்லா இருக்கு. இது நீங்க பாத்துருக்கீங்களா இது மாதிரி சண்டை போடுறது? அப்புறம் நிறைய பாத்துருக்கேன்.
நிறைய. எங்க அண்ணாவே இருக்கார்ல லைவ் எக்ஸாம்பிள். உங்க அண்ணன் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, நல்லா இருந்துச்சு. இல்ல அவங்க எங்க பாட்டி அண்ட் தாத்தா ரொம்ப இந்த மாதிரி அடிச்சுக்குவாங்க நிறைய. அவங்க பேசுறது கவுண்டர் கொடுத்துப்பாங்க தெரியுமா? ஆமா ஆமா, செம்மையா இருக்கும். இந்த வீட்டுல நம்ம அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ அத்தை மாமா கொஞ்சம் ஏஜ் தான் இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு அந்த கொடுத்துக்கிற கவுண்டர்ல பயங்கரமா இருக்கும். ஆமா, உன்னை பத்தி தெரியாதா, நீ அப்படி பண்ணல அப்படி. அப்புறம் ஃபுட்டுக்கு கூப்பிட்டா அப்பவே வரமாட்டாங்க. பசிக்கல இவங்க அப்பா அப்படிதான். ஃபுட்டுக்கு கூப்பிட்டா அப்பவே வரமாட்டாங்க. பசிக்கல வரப்ப சாப்பிட்டோன்னு அப்படியே உட்காருவோம். வந்து சாப்பாடு போடு. ஆமா, கோமா வரும் எனக்கு. அது சரி, நான் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்கிறேன்னு கூட சொல்லுவாங்க. ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எடுத்து வச்சு வந்து உட்காருவாங்க. சூடு பண்ணாம யாராவது ஃபுட்டு கொண்டு தருவாங்க. அதுக்கு வேற கத்து. என்னத்த பண்றது? இது பண்றது எப்படி தெரியுமா இருக்கும்? இவ்வளோண்டு பாத்திரத்து இவ்வளவு பெரிய தட்டு மூடுவாரு. இந்த எல்கேஜி பசங்களுக்கு இந்த ஷேப்புக்கு இந்த ஷேப் சொல்லி தருவாங்கல்ல, அதை ஸ்கிப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் இன்ஜினியரிங் படிக்கும் போது. ஏன்னா இவ்வளோண்டு குக்கருக்கு இவ்வளவு பெரிய இந்த தட்டு, பாந்திரா தட்டு இந்த இதுல அதுதான் சொன்னாங்க. அது சட்னிக்கு இவ்வளவு. இன்னைக்கு வந்து சின்ன குக்கர்ல ரசம் வச்சுட்டு போயிட்டேன். உடம்பு சரியில்லை, ரசம் வச்சு கொடுத்துட்டு நான் கிளாஸுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா நான் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா பெரிய குண்டான்ல சாம்பார் பண்ணுவேன். அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய குழிக்கரண்டி கொஞ்சம் நல்லா இவ்வளவு பெருசு வச்சுக்கோங்களேன், கைப்பிடியில இவ்வளவு பெருசு இருக்கும். அது ரொம்ப ரேரா தான் வெளியே எடுப்பேன். அந்த சின்ன குக்கர்ல இருக்கிற இத்தினூண்டு ரசம் இப்படி அப்படி கைப்பிடியை பிடிச்சி ஆட்டி ஊத்துனாலும் இவ்வளவு பெரிய சாம்பார் குண்டா ரசத்தை எடுத்து இது கரண்டி எடுத்து அதுக்குள்ள போட்டு வச்சிருக்காருங்க. பார்த்துட்டு அப்புறம் இந்த இது வாஷிங் மெஷின் கூட, அது என்ன இந்த பழைய ஆளுங்களுக்கு வாஷிங் மெஷின் பார்த்தா அவ்வளோ பயம்னு தெரியல. அவங்க அதுல போடவே மாட்டாங்க. என் வீட்டுல இவங்க வீட்டுல எவ்வளோ நாள் கழிச்சு தெரியுமா, இவங்க அண்ணாவோட ஒய்ஃபும் தான் அவ்வளோ பெரிய 10 பெட்ஷீட் உட்காந்துக்கா. அங்கதானே இருக்கு, இவ்வளவு தண்ணி வேஸ்ட் பண்றதுக்கு அதுல ஒரு வாட்டி போட்டு இது பண்றது இல்ல. அதுல அந்த இது டெக்ஸ்டர் போயிடும், குவாலிட்டி போயிடும். ஒன்னும் இல்ல, ஆப்ரேட் பண்ண தெரியாது, அவ்வளவு வெரி சிம்பிள். இங்கேயும் அப்படி எங்க வீட்லயும் அதே நடந்தது. எனக்கு வர கோவத்துல நீங்க வேணும்னா போட்டுக்கோங்க, நான் இதுலதான் போட போறேன். இதோ நான் போறேன், வீரா வயசுமா போயிட்டு அங்க வாஷிங் மிஷின் தனியா, வாஷிங் ரூம் தனியா இருக்காங்க, அங்க போய் நிக்குது. இது இப்படி வருமாமா அப்படின்னு அப்பயே புரிஞ்சிடும். இது இப்படி உள்ள போடணுமாமா, இந்த பட்டன் தானே அமுக்கணும் அப்படின்னா என்ன இருக்குன்னா தெரியாது. ஆமா, எதுக்கோ அந்த மிஷின் வாங்கி 4 வருஷம் ஆகுது. ஒரே வீட்டுலதான் இருக்கிறாங்க. அவங்கன்னா தெரியாது, அவங்களுக்கு மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியாது. கீழே வந்து கமெண்ட்டை சொல்ல போறாங்க. அப்புறம் அரைக்கிறது, மிக்ஸி எல்லாம் லைக் அந்த கிரேட் இண்டியன் கிச்சன் மோடு தான். ஆமா, கரெக்ட். இப்படி அரைச்சாதான் அது அரைச்ச மாதிரி டேஸ்டா இருக்கும். மேபி இருக்கலாம், பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், அந்த இடத்துல இருந்து வேலை முடிச்சு அங்கேருந்து ஓடணும். கொஞ்சம் ஐட்டம்னா நான் அங்க ஒரு 4 பூண்டு இடிக்கணும்னா இது கல் இருக்கிறது இடிச்சுப்பேன். இப்போ கொஞ்சம் பெரிய ஐட்டமா அரைக்கணும் அப்படின்னா மிக்ஸி தான் போட்டாகணும். அதுதான் அப்படிதான். இல்ல, டைம் சேவிங். இப்போ நம்ம வீட்டுல இருக்கோம், நமக்கு வந்து டைம் இருக்கு, நம்ம இதுவா பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். சரி இப்படி செய்யலாம்னு நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் முடிவு எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு இப்படி அரைக்கலான்றது நம்ம ஓன் சாய்ஸ். அந்த காலத்துல அந்த வசதி இல்ல, அவங்க இது அம்மியில அரைச்சு பண்ணாங்க. இப்ப ஏதாவது நம்ம இன்னைக்கு அம்மியில அரைச்சு செய்வோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு பண்ணா அது வேற வேலை இருக்கு. நம்ம வீட்டுல போவோம். ஆமா, வேலைக்கு போறவங்க எப்படி செய்ய முடியும்? அதான் வேலைக்கு போறவங்க இப்ப ஊர்ல எல்லாம் குக்கே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமா, சுத்தம். அவங்க பேக்வர்ட் போறாங்க, நாம ஃபார்வர்ட் போறோம். ஓகே, அப்போ அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்டேன், உன் முன்னே எங்கிட்டு நிற்காதடி. When I see her eyes, my good, she got me mesmerized.